Hello guys, so welcome to our YouTube channel and இதுக்கு முன்னாடி வந்து ITR 1 and ITR 4 ரிலேட்டட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ITR 2 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளைண்ட் வந்து ஜீரோதா ஷேர் மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டுமே இருக்குது. ஷார்ட் டேர்ம் லாஸில் இருக்குது அண்ட் லாங் டேர்ம் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் லாஸ் வந்து லாங் டேர்ம் ப்ராஃபிட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. பட் அப் டு 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன் கழிச்சிடும். ஸோ டேக்ஸே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1,00,000 rupees 120 ப்ராஃபிட் இருந்தாலும் டேக்ஸ் வராமல் இருக்கும். பட் நம்ம கணக்கு காமிச்சிடணும். ஏன்னா இப்போ இந்த ஆனுவல் இன்ஃபார்மேஷன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் இன்ஃபார்மேஷன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சேலரி இருக்குது, டிவிடெண்ட் இருக்குது, இன்கம் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் சேல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் யூனிட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஸோ அரௌண்ட் 2,81,000 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம இது காமிச்சே ஆகணும் வெதர் இட் இஸ் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ ITR 2ல் தான் ஃபைல் பண்ணணும். ஏன்னா சேலரி டிவிடெண்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ITR 1ல் போயிருக்கலாம். பட் இங்கே வந்து செக்யூரிட்டி ஆஃப் ஷேர்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து லாங் டேர்ம் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது லாங் டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 24,000. ஸோ டோட்டல் வந்து இங்கே சேல்ஸ் வந்து அரவுண்ட் சேல்ஸ் பார்த்தா ஓகே திஸ் இஸ் சேல்ஸ் 2,60,000 சேல்ஸ் இருக்குது அண்ட் பை 1,82 ப்ராஃபிட் இவ்வளோ இருக்குது. ஸோ வெறும் லாங் டேர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ITR 1ல் கூட ஃபைல் பண்ணலாம். ஏன்னா லாங் டேர்ம் அப் டு லெஸ் தென் 1,25,000 இருந்துச்சுன்னா ITR 1ல் கூட காமிக்கல. இதில் ஷார்ட் டேர்ம் இருக்குது, அதனால நம்ம ITR 2 ஃபைல் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட் மீ செலக்ட் த ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர். ஸோ ஹோப் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ITR 1 ITR 2 நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாக நான் அந்த வியூவை காமிச்சிடுறேன். ஸோ இதில் ITR 2 ITR 3ல ஷெட்யூல் தான் இம்பார்ட்டன்ட். என்ன ஷெட்யூல் உங்களுக்கு தேவையோ அந்த ஷெட்யூல் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். எல்லாமே செலக்ட் பண்ணிங்கன்னா அன்னெசரி அங்கே டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஓகே, ஸோ பர்சனல் இன்ஃபார்மேஷன் எடுத்துருங்க. அண்ட் இன்கமில் பார்த்தீங்கன்னா சேலரி இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லை. இன்கேஸ் ஹவுசிங் ஃப்ரம் லோன் இருந்தாலும் நீங்கள் இது காமிக்க முடியாது. பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் செல்ஃப் ஆக்குபைடுக்கு எலிஜிபிள் கிடையாது. கேபிட்டல் அண்ட் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இருக்குது. ஃபாரின் இன்கம் எதுவும் இல்லை, கிரிப்டோ கரன்சி எதுவும் இல்லை. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் இருக்குது. தென் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் இருக்குது. தென் ஃபாரின் இன்கம் எதுவும் இல்லைனால இது ரெண்டு செலக்ட் பண்ண வேண்டாம். எக்ஸெப்ஷன் இன்கமுக்கும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரியும் எதுவும் பண்ணல. ஸோ அதுவும் செலக்ட் பண்ண வேணும். டிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் போல நியூ டேக்ஸ் ரெஜிமில் போகிறோம். ஸோ அதனால் இது செலக்ட் பண்ண தேவையில்லை. டேக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டேப் ஓகே. இந்த ஷாப் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஷாப் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைச்சா இது தேவைப்படும், இல்லைன்னா தேவையில்லை. அதர்ஸில் பார்த்தீங்கன்னா மேனிடேட்டரி எது அது மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த MTSும் தேவைப்படாது. FA இன்கேஸ் ஃபாரின் ஷேர்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா FA தேவை, ஃபாரின் அசட் அண்ட் இன்கம் தேவைப்படும், இல்லைன்னா தேவைப்படாது. ஸோ இது மட்டும் தான் கம்பல்சரி ஃபார் திஸ் கிளைண்ட் கேஸ். ஸோ உங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கோ, என்னென்ன இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல தான் இந்த ஷெட்யூல் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல போய் பார்த்துருவோம். ஓகே, பார்ட் ஏல இந்த ஃபர்ஸ்ட் 2 டேப் ஒரு தடவை செக் பண்ணியிருக்கா. காண்டாக்ட் டீட்டெயிலில் வந்து அட்ரஸ் கரெக்டாக இருக்கா ஒரு தடவை செக் பண்ணியிருக்கா. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஃபைலிங் இன்ஃபார்மேஷனில் போயிருங்க. இங்கே வந்து செக்ஷன் பிஃபோர் டியூ டேட் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸ்க்கு வந்து ITR 1 அண்ட் ITR 2 கேஸ்க்கு வந்து 31st July லாஸ்ட் டேட்டு. ITR 3 ITR 4க்கு வந்து 31st August. ஸோ பிஃபோர் டியூ டேட் ஃபைல் பண்ணுறதுனால இது செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் போல நியூ டேக்ஸ் ரெஜிமில் போகிறோம், அதனால நோயை செலக்ட் பண்ணிங்க. இவர் ரெசிடென்ட் தான், ஸோ அதனால் 182 days செலக்ட் பண்ணியிருக்கோம். மித்த எல்லாமே நோய் இருக்கட்டும் அண்ட் கிளிக் ஆன் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் சேலரி. ஸோ சேலரி ஆப்ஷனில் வந்து எந்த கம்பெனிலேருந்து சேலரி வாங்கியிருக்கீங்க அந்த பிரேக்கப் கேட்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் கிளைம் பண்ணுறீங்கன்னா அந்த பிரேக்கப் கொடுக்கலாம், இல்லைன்னா மொத்தத்துக்கு பேசிக்கில் போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சேலரி டேப், இந்த சேலரி கிளிக் பண்ணிடுங்க. எடிட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் டோட்டலாகவே காமிச்சிருக்கேன், பிரேக்கப் காமிக்கல. ஸோ எது இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். இன்கேஸ் இன்னொரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தென் யூ ஹேவ் டு ஆட் 1 more எம்ப்ளாயி. ஸோ இங்கே ஆட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு எம்ப்ளாயி பிரேக்கப்புக்கு இது. ஸோ இங்கே எடிட்டிங்க்கு அண்ட் கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஸோ சேலரி டேப்பில் போய் இன்னொரு எம்ப்ளாயர் நீங்கள் ஆட் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் மோர் தென் 1 கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா தேவைப்படாது. நோ கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஷெட்யூல் இங்கே காமிக்கலாம். ஸோ இங்கே போய் ஷார்ட் டேர்மில் கிளிக் பண்ணோன்னே இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். லேண்ட் ஏதாச்சும் ரிலேட்டட் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இல்லை ஷேர்ஸ் வந்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் போயிருங்க. ஸோ இது கிளிக் பண்ணி எடிட் பண்ணிடுங்க. இங்கே அந்த 111A செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் டோட்டல் சேல்ஸ் பண்ணது சேல்ஸ் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வந்து சேல்ஸ் வேல்யூ அண்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து பர்ச்சேஸ் வேல்யூ. ஸோ இது ரெண்டு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து லாஸில் இருந்திருக்கு. ஸோ
3308 வந்து லாஸில் இருக்குது. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இது சேல்ஸ் வேல்யூ. ஸோ நீங்கள் எப்படி எடுக்கலாம்னு இங்கே பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த டோட்டல் மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இன்னொரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, அதோட வேல்யூ நான் இங்கே எடுத்திருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா இங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 lakhல ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரேக்கப் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் டிமேட் அக்கௌண்ட் கிளைண்ட்ஸ் ஷேர் பண்ணலைன்னா நீங்கள் இங்கேருந்தும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எவ்வளோ இருக்குது அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ த்ரூ ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கிளிக் ஆன் கன்ஃபார்ம். தென் நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ இதில் போய் ஸோ இங்கே வந்து ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த வியூ வந்துடும். ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் ஐடி. இங்கே வந்து நீங்கள் பிஃபோர் கொடுத்தீங்கன்னா ஷேர் வைஸ் டீட்டெயில் காமிக்கணும். இன்கேஸ் நீங்கள் 100 ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த 100 ஷேரோட பிரேக்கப் காமிக்கணும். பட் ஆஃப்டர் 31st January 2018 டோட்டல் வேல்யூவை இங்கே காமிச்சிடலாம். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் வேல்யூ, இது வந்து பர்ச்சேஸ் வேல்யூ அண்ட் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 24,000 இருக்குது. பட் இப்போ ஷார்ட் டேர்ம்லேயே நம்மளுக்கு லாஸ் இருக்குல்ல, ஸோ அந்த லாஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் நான் இந்த கேபிட்டல் கெயினில் போகிறேன். ஸோ 3,000 லாஸ் இருக்குது அண்ட் 24,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதுலேருந்து அட்ஜஸ்ட் ஆகி பேலன்ஸ் வந்து எனக்கு 20,811 rupees வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20,810 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 11 வந்துடும். ஸோ இதில் வந்து டேக்ஸ் வராது. ஏன்? பிகாஸ் அப் டு 1,25,000 வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ லாங் டேர்மில் டேக்ஸ் வராது. அண்ட் இந்த பிரேக்கப் வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல காமிக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் அபவுட் அக்ரூவல் அண்ட் ரிசிப்ட் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பிரேக்கப் காமிக்கணும். அந்த 20,811 இங்கே காமிக்கலைன்னா உங்களுக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர் வரும் அது கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எரர் வரட்டும். ஃபைன். ஸோ ஷார்ட் டேர்ம் முடிஞ்சு, லாங் டேர்ம் முடிஞ்சு. ஷெட்யூல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இதில் வந்து டிவிடெண்ட் இன்கம் இருக்குது அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் இருக்குது. வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு நீங்கள் எடிட்டில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணலாம். அண்ட் டிவிடெண்டில் வர இன்கமும் நீங்கள் இங்கே பிரேக்கப் காமிக்கணும். ஸோ ஆல்ரெடி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிவிடெண்ட் இன்கம் பிரேக்கப் ஆட்டோமேட்டிக்கலி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு குவார்டர்லி வைஸ். ஸோ இதுவும் காமிக்கலன்னா எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபைன். ஸோ இது முடிஞ்சு. தென் இந்த 3 டேப் வந்து கேரி கரண்ட் இயர் லாஸ் ஆல்ரெடி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. தென் ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ், லாஸ்ட் இயரில் இந்த ஏதாச்சும் லாஸ் இருந்துச்சுன்னா அது இங்கே வந்துடும். தென் கேரி ஃபார்வர்ட் லாஸ் இந்த வருஷத்தில் லாஸ் இருக்குது, அது கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். இந்த வருஷத்தில் லாஸ் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ் இருக்குது, பட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் வந்து லாங் டேர்மோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ கேரி ஃபார்வர்ட் எதுவுமே கிடையாது. ஃபைன். ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வந்து ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டு, ஷார்ட் டேர்ம்லேயும் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டு. ஷார்ட் டேர்ம் 20% அண்ட் லாங் டேர்ம் வந்து 12.5% டேக்ஸ் விழும். அதுதான் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட். எக்ஸப்ஷன் டிடக்ஷன் இல்லை. ஸோ ஃபைனலி கம்ப்யூட்டேஷன். ஸோ கம்ப்யூட்டேஷனில் வந்தீங்கன்னா சேலரி இன்கம் வந்து 10,75,000 இருக்குது. தட்ஸ் ரிஃப்ளெக்டிங். கேபிட்டல் கெயின் 20,000 இருக்குது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் 11 lakhs rupees வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் இருக்குது. ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் கன்ஃபார்ம். டேக்ஸ் பேட் என்னென்ன டேக்ஸ் டிடக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில் இங்கே வந்துடும். இன்கேஸ் நீங்கள் கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் போய் ஃபஸ்ட்டு டேக்ஸ் பே பண்ணிடணும். அதுவும் சிம்பிள் தான். இங்கே போனீங்கன்னா ஆன்லைன் இபே டேக்ஸ் இருக்குது, இங்கேருந்து பே பண்ணலாம். இல்லைன்னா ஃபைனலி ஒரு ஆப்ஷன் வரும், அங்கேருந்து பே பண்ணலாம். பே பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா நீங்கள் இங்கே கம்பல்சரி அப்டேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிடும். ஸோ இது கிளிக் ஆன் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் டோட்டல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 10 lakhs இருக்குல்ல, அந்த 10 lakhsல 48,000 வருது. ஸோ நம்ம இன்கம் வந்து less than 12 lakhs இருக்கனால நம்மளுக்கு இந்த அமௌண்ட் ஃபுல்லாக ரிபேட் கொடுத்துருவாங்க. அண்ட் இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து டேக்ஸ் வந்துருச்சுன்னா இதில் வந்து உங்களுக்கு ரிபேட் கிடைக்காது. ஸோ இந்த ரிபேட் ஒன்லி ஃபார் த நார்மல் டேக்ஸ், ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டுக்கு ரிபேட் கிடைக்காது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன நினைப்போனா, என் சேலரி வந்து less than 10 lakh இருக்குது, எனக்கு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் ஒரு 1 லட்ச ரூபா வந்திருக்கு, அந்த 1 லட்ச ரூபாயில் 20% 20,000 நான் பே பண்ணணும். அந்த 20,000 இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா அது நம்ம கம்பல்சரி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரிபேட்லாம் கிடைக்காது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அரௌண்ட் 2,800 ரீஃபண்ட் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எஃப்ஏ ஷெட்யூல் அப்டேட் பண்ணிங்கன்னா, ஃபாரின் அசட் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா இங்கே வந்து எஸ் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா தேவைப்படாது. ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஸோ எல்லா டேட்டாமே நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரொசீடிங் போனோம்னா அங்கே வந்து ஒரு எரர் வரும். என்ன எரர் வரும்னா, நம்ம இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து பிரேக்கப் காமிக்கல, அந்த எரர் தான் வரும். ஸோ அந்த எரர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இன்கேஸ் நீங்கள் ஒரு டேக்ஸ் கன்சல்ட்
கன்சல்டன்ட் இருக்கீங்க, இல்லைன்னா அக்கௌண்டன்ட் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஐடி ரிட்டர்ன், ஜிஎஸ்டி, பிஎஃப், இஎஸ்ஐ ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணுறது எப்படி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி லேர்ன் பண்ணணும்னா எங்கள்கிட்ட வந்து 10x ரிட்டர்ன் ஃபைலிங் மாஸ்டரி கோர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லைஃப் டைம் தான். ஸோ இதில் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, டிடிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐ அண்ட் தமிழ்நாடோட லேபர் லா ரிலேட்டடை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செப்பரேட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் அதில் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட்டும் கிடைக்கும். காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9999. அண்ட் இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், ரிட்டர்ன் ஃபைலிங். எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வேணும்னா 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசுவோம். இது 4999 லைஃப் டைம் ஆக்சஸ் வித் அப்டேட். ஸோ நீங்கள் இன்கேஸ் டேக்ஸ் கன்சல்டன்ட்டோ இல்லைன்னா அக்கௌண்டன்ட் கம் டேக்ஸ் கன்சல்டன்ட் மாறணும்னா யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் திஸ் கோர்ஸ். ஓகே, கம்மிங் பேக் டு த நம்ம டாபிக். ஸோ சிம்பிளி கிளிக் ஹியர் ப்ரொசீட். ஸோ ப்ரொசீட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்துச்சு. ஸோ இங்கே அதே தான் சொல்கிறாங்க, மிஸ் சீரியல் நம்பர் 5. ஓகே, ஸோ அந்த எரரில் கிளிக் பண்ணி டேரெக்டாக இங்கேயே கொண்டு வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், இந்த 20,000 இருக்குல்ல, இந்த 20,000 வந்து பிரேக்கப் நீங்கள் இங்கே காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அந்த 20,000 பிரேக்கப் காமிச்சிட்டிங்கன்னா அந்த எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் அந்த எரர் வரும். ஸோ வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ திஸ் இஸ் த வே டு ஃபைல் த ரிட்டர்ன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடிஆர் 2ல லேர்ன் பண்ணணும், லைக் ஃபாரின் அசட் இருக்குது, அந்த இன்கம் எப்படி காமிக்கணும் அது லேர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஐடிஆர் 3ல லேர்ன் பண்ணணும், என்ன டாபிக் உங்களுக்கு வேணுமோ கமெண்ட் செஷனில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு தப்பில் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஐடிஆர் 1, 2, 3, 4 எல்லா வீடியோவுமே இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம வந்து நம்ம யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு டெலிகிராம் குரூப்பும் இருக்கும். ஸோ அந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். அண்ட் டு பிகம் a tax consultant. Fine. So that's it in this video. Thank you guys.